அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணை கட்டியிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆன ஆவணை கட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முக்கியமாக அமையும். ஏன்னா இது 9வது வீடுனாலே அது ரெண்டாவது திருமணம் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு இடம். இதே 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இவங்களாம் உட்காரக்கூடாது. உட்காந்து ஷியூராக வந்து திருமண தடையை கொண்டு பண்ணியே தீர்வார்கள். இப்போ திருமண தடை ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணும்போது திருமண தடை நீங்கும் சார்? ஆஞ்சநேயர் கோயில் போய் வெற்றிலை மாலை சாத்தி அவருக்கு வழிபாடு செய்வதன் மூலமாகவும், இந்த உளுந்த வடை அதை வந்து அவருக்கு மாலையாக சாத்தி வழிபடுவதன் மூலமாகவும் இவங்க திருமண தடையை நீக்கிக்கலாம். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சண்டை, தனுஷ் ராசி என்பர்கள் சார். ஸோ இந்த தனுஷ் ராசி என்பர்களுக்கு வந்து திருமணம் கை கூடலை, தொடர்ந்து என்ன பண்ணாலுமே திருமணத்தில் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்குது சார். இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, இந்த தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இது குருவோட வீடு, 9வது ராசி, காலபுருஷனுக்கு 9வது ராசி. எனக்கு விவரம் தெரிஞ்சு அதிகமாக இந்த 2வது திருமணம் பண்ணவங்க இருக்காங்களா, அதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. அதாவது 2வது திருமணம் இவங்களுக்கு முதல் திருமணமாக இருக்கும். அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணை கட்டியிருப்பாங்க, டிவோர்ஸ் ஆன ஆவணை கட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முக்கியமாக அமையும். ஏன்னா இது 9வது வீடுனாலே அது ரெண்டாவது திருமணம் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஒன்று இவங்க 2 திருமணம் பண்ணுவாங்க, இல்லாட்டி 2வது திருமணத்தை பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த தனுசுக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், வில்லும் அம்பு 2, மனிதனும் மிருகம் கலந்த கலவை 2. இவங்களுக்கு நேர் 7ஆம் இடம் மிதுனம், அது ஆணும் பெண்ணும் கலந்த கலவையாக இருக்கும். அப்போ இவங்களுக்கும் அந்த 2 திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியாக பயன்படுத்தினா ஒரே திருமணத்தோடு நிற்கும். ரொம்ப பேர் வாத்தியாராக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காங்க. வாத்தியார் டீச்சர் இருப்பாங்க, முதிர் கன்னியாக இருப்பாங்க. ரொம்ப டீச்சர் கல்யாணமே முடிக்கமாக இருக்காங்க, அவங்களாம் இந்த ராசியில் தான் வருவாங்க. எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப பேர் இந்த வாத்தியாராக இருக்காங்க, கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. ஏன்னா நல்ல பொசிஷனில் இருக்க கட்ட முடியாதுன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்க திருமண தடையை இது ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ரெடி ஆகணும். சார் நான் 2வது திருமணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டானா வந்துடலாம். அது முதல்ல அது அவங்க அந்த செட் ஆக மாட்டேங்காது. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த ட்ரெண்டு மாறிக்கணும், சீக்கிரம் முடியணும். ஏன்னா நான் வேண்டுறேன் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும்னு சொல்லி. அதெல்லாம் சொல்லுவேன். ரைட், இதுக்கு நேர் 7ஆம் இடம் எடுத்துக்கோங்களேன். மிதுனத்துக்கு அதிபதி புதன். ஸோ இந்த புதன் நல்ல நிலையில் இருந்தாருன்னா இவங்களுக்கு திருமணம் எளிதில் நடக்கும். ஒருவேளை இவர் வந்து 6, 8, 12 மறையலாம். ஏன்னா அந்த புதன் வந்து பாதகாதிபதியாக இருக்கிறார். உபயராசி பாதகாதிபதியாக இருக்கிறனால 7ஆம் இடம் பாதகாதிபதி, அவர் 6, 8, 12 மறையலாம். மற்றபடி பகை வீட்டில் போய் உட்காரக்கூடாது. அப்புறம் ராகு கேதுக்களோட சேரக்கூடாது. இவர் இந்த நேர் 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இவங்களாம் உட்காரக்கூடாது. உட்காந்து ஷியூராக வந்து திருமண தடையை உண்டு பண்ணியே தீர்வார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கிரக இணைவுகள் இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி லக்னம், ராசி இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதையும் சரி பண்ணிக்கலாம். சில கோவில்கள் போகலாம், சில பரிகாரங்கள் செஞ்சு இவங்க அந்த பிரச்சனைகள் தீர்ந்துக்கலாம். இதுதான் இந்த தனுசு ராசிக்குரிய விஷயம். ஓகே சார். ஸோ தனுஷ்க்கு வந்து திருமணத்தில் ஏன் தடை ஏற்படுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்போ திருமண தடை ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணும்போது திருமண தடை நீங்கும் சார்? சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெற்றிலை மாலை சாத்தி அவருக்கு வழிபாடு செய்வதன் மூலமாகவும், இந்த உளுந்த வடை அதை வந்து அவருக்கு மாலையாக சாத்தி வழிபடுவதன் மூலமாகவும் இவங்க திருமண தடையை நீக்கிக்கலாம். இது முதல் பரிகாரம். அப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டிற்கு வாழைப்பழம் அதுக்கு கொடுத்து, அப்புறம் கொஞ்சம் புல்கட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக, இந்த பசுமாட்டுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக உங்களோட திருமண தடையிலேருந்து நீங்கி வெளியே வந்துக்கிடலாம். அதுக்கப்புறம் உள்ள வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதி, அந்த சன்னதிக்கு போய் குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை அவருக்கு சாற்றி, கொண்டக்கடலை மாலை சாற்றி நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களோட திருமண தடையிலிருந்து நீங்கள் நீங்கி வெளியே வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் தனுசு ராசிக்குரிய பரிகாரம். ஓகே சார், சூப்பர். தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை நீங்கள் என்ன பண்ணலான்னு ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார், மகிழ்ச்சி. திருமணம் ஆகலை அப்படின்றது ஒரு பிரச்சனை ஏன் வருது? முதல்ல ஏன் இந்த திருமண தடைகள்லாம் ஏற்படுது அதிகமாக? இது ஒன்று கிரக ரீதியாக சொல்லலாம், ஜாதகத்தில் கிரக ரீதியாக சொல்லலாம். இன்றைக்கி சிலரோட கண்டிஷன், ஓகே, அதாவது அவங்க அம்மா அப்பா போடுற கண்டிஷன், எனக்கு மாப்பிள்ளைன்னா சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பொண்ணு சைட்லேயும் அவங்க சில சமயம் டிமாண்ட்
இருக்கு. ஓகே. ஸோ இந்த டிமாண்டெல்லாம் விட்டாங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் நடந்திருக்கும் ம். 90s கிட்ஸுக்கு. ஏன்னா எல்லா கிட்ஸுக்கும் கல்யாணம் முடிஞ்சு தான் இருக்குது. 90s கிட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. 70s உள்ளவங்களுக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்க. 80s ல இருக்காங்க. உள்ளவங்க இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. நிறைய நம்ம பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. Yes. அவங்களாம் கண்ணால் பார்க்குறோம். விஷயம் என்னென்னா முக்கியமாக கிரக இணைவுகள், ம். கிரக சேர்க்கைகள் இருக்குது, கிரகம் ஒரு இடத்துல போய் உட்கார்றது இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். ம். பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. கலத்திரகாரகன்னு சொல்லி ஒரு கோள். அது வந்து பராசர முறையில் ஒரு மாதிரியும் ஜெய்மினி மெத்தடில் வேறு மாதிரியும் இருக்கும். இதுதான் ஆரம்பத்தில் உள்ள ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் கேபி அஸ்ட்ராலஜி, இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி, ரொம்ப அஸ்ட்ராலஜிஸ் வந்துருச்சு. ஆமாம். நோக்கம் என்ன? அவங்களோட நோக்கம் பூராமே ரிசல்ட் வரணும், அவ்வளோதான். ம். ஸோ ரியலாக ரிசல்ட் வருது. ஸோ இந்த பராசர முறைப்படி தான் நம்ம ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சொல்லும்போது கலத்திரகாரகன் அப்படின்னா சுக்கிரன். ம். இது ஆண்களுக்கு சொல்லும்போது, பெண்களுக்கு சொல்லும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் சகோதரக்காரகனாகவும் இருக்கும். அப்புறம் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இது கணவராக மாறிக்கணும் பெண்கள் ஜாதகத்தில். ஸோ இந்த கோள்கள் போய் நீசமாகக்கூடாது. ஓகே. அப்புறம் கேது கூட போய் சேர்ந்து உட்காரக்கூடாது, ராகு கூட சேரக்கூடாது. அப்புறம் தீய கோள்னு சொல்லக்கூடிய சனி, அப்புறம் சூரியன், இவங்க கூட சேரக்கூடாது. சேர்ந்துச்சுன்னா தீய பலனை தரும். ஓகே. அதனால திருமண தடை உண்டாகும். சிலருக்கு டிலைடு மேரேஜ் இருக்குது, சிலருக்கு டினைடு மேரேஜ் இருக்குது. ஓகே. டிலைடுனா இல்லை, தாமதமாக முடியுது. சிலருக்கு திருமணமே இல்லை அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சில கோள்கள் தான் காரணம். ஓகே. அதில் இணைவுகள் ரொம்ப இருக்குது. அது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து அந்த இணைவுகளை பூரா நான் சொல்ல முடியும். ஓகே சார். ஓகே. அந்த மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா ம். நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கப்புறமா விவாகரத்துகள் நடக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு திருமணம், ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் அஸ்ட்ராலஜர் பார்த்து ஜோதிடம் பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அதில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்காது, பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு மஸ்ட்டாக இந்த பொருத்தம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும், அது இல்லைனாலே பிரச்சனை தானா? என்ன பொருத்தம் இருக்கணும்? ஓகே. இப்போ தசவித பொருத்தம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. 10 பொருத்தம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ இன்றைக்கி எல்லா சடமும் பார்க்குற அளவுக்கு புத்தகம் வந்துச்சு. எங்கள் சிவகாசியில் தான் அச்சடிக்கிறாங்க. 3 ரூபா தான் அந்த புத்தகத்தோட விலை. ம். அவங்க 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மொத்த விலைக்கு வாங்கினா 3 ரூபா தான். நீங்கள் பஸ்ஸில், நீங்கள் சிவகாசி பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. அப்புறம் திரும்ப வந்து கலெக்ட் பண்ணும்போது காசு கொடுக்குறவங்க காசு வாங்கிக்குவாங்க, புக் எடுக்கிறவங்க எடுத்துக்குவாங்க. அதில் ஒரு நிமிடத்தில் திருமண பொருத்தம் பார்ப்பது அப்படின்னு ஒரு புத்தகம். ஓகே. அது எளிதாக திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. சில ஜோதிடர்கள் 10 பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் கிரக பொருத்தம். முதல்ல இந்த பொருத்தம் உங்கள் நட்சத்திரமும் அவங்க நட்சத்திரமும் சேரலை அப்படின்னா நான் எப்படி கட்டி வைக்கிறது? அப்போ அதுக்கு 10 வித பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்திரீ தீர்க்கம், அப்புறம் வசியம், ராசி, ராசி அதிபதி, யோனி, ரஜ்ஜு, அதுக்கப்புறம் வேதைன்னு சொல்லி இந்த 10 வித பொருத்தங்கள் இருக்குது. இதில் கிராமத்து பக்கம் நீங்கள் போனீங்கன்னா சொல்லுவாங்க, தாலி பொருத்தமும் சோழி பொருத்தமும் இருக்கா, பார்த்து சொல்லுப்பா அப்படிம்பாங்க. ஓகே. கிராமத்தில் சொல்லும்போது அது சில சமயம் கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு மாதிரி இருக்கும். பட் அதான் உண்மை. தாலி பொருத்தம் கட்டக்கூடாது. சரி, தாலி பொருத்தம் தான். அதுக்கப்புறம் சோழி பொருத்தம் அப்படிமா. சோழி பொருத்தத்துக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் கிராமத்தில் சொல்லும்போது தாம்பத்திய வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்குமா, பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லி நம்ம சொல்லும்போது யோனி பொருத்தம். ஓகே. தாலி பொருத்தத்தை ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மஸ்ட். ஓகே. இது 2 இருந்துச்சுன்னா தைரியமாக கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்களேன், நல்ல பொருத்தம் உள்ள போய் சண்டை போடாமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோதான் 10 பொருத்தமும் இருந்தாலும் சண்டை வர்றது சண்டை வரத்தான் செய்யும். நான் ஒரு வார்த்தையை விட்டால் டக்குன்னு சண்டை போடுவான். என்ன அடுத்து சேர்ந்துக்கிடுவான். அந்த சேர்ந்துக்கிற தன்மை அவன் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால தாலி பொருத்தம் சோழி பொருத்தம் ரொம்ப முக்கியம். ஓகே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சோழி பொருத்தங்கிறது யோனி, அப்புறம் வசியம். இந்த வசியமும் யோனியும் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் ரெண்டுமே அமையாது. ஓ. அப்போ இது 2ல் 1 இருக்கணும், ஷுவராக இருக்கணும். அப்புறம் அந்த ரச்சி பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் இருக்கணும். தினப்பொருத்தங்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு பொருத்தம். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உடையாத நட்சத்திரமாக இருக்கணும். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த கிருத்திகை 3ஆவது நட்சத்திரம் உடையும். ஓகே. அதுக்கப்புறம் 5ஆவது நட்சத்திரம் உடையும். அப்புறம் 7ஆவது நட்சத்திரம் உடையும். இந்த உடையிற நட்சத்திரம் என்ன பலன் தரும்னா, வதைனா அன்றாடம் நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொடுக்கும். சண்டை சச்சரவுகளை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்.